வணக்கம். திருமண்ண நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறீங்கன்னு சொல்கிறதுக்காக வாய் மூடின்னு இருக்கிறீங்களா? இப்போ திமுகவில் இருக்கும்போது நீங்கள் திமுகவுக்கு அடிமையாக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? வன்னியரசனை நீங்கள் அமைச்சர் தானே, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன நடந்திருக்குது சென்னையில்? உங்களுக்கு வேடிக்கை பார்க்குறது தான் வேலையா? நீங்கள் இதுக்காகலாம் குரல் கொடுக்க மாட்டீங்களா? அப்போ உங்களுக்கு பதவி சுகம்தான் தேவை இல்லையா? பதவி தான் தேவை. பதவி வெறியில் தான் நீங்கள் இருக்கிறீங்களா? திருமண்ண போய் சைதாப்பேட்டையில் போய் பாருங்கண்ணே, ஷெட்யூல் காஸ்ட் மக்களை எப்படி துன்பப்படுத்துகிறாங்கண்ணே. ஹவுசிங் போர்டில் அவங்களோடலாம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து தாவேகா கட்சியில் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? 5 வருஷம் உங்கள் ஆட்சிக்கு நாங்கள் கவுக்க மாட்டோம்னு சொன்னீங்கல்ல, இப்போ உங்கள் ஜாதிக்காரங்களே தூக்கி போட்டு உதைச்சின்னு இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. திமுகவில் இருக்கும்போது மட்டும்தான் கேள்வி கேட்காத இருந்தீங்க. இப்போ இந்த கட்சியில் வந்தோன்னே இந்த கட்சியிலையும் கேட்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஷெட்யூல் காஸ்ட் மக்களை பாதுகாக்கிறீங்க? நீங்கள் எதுக்கு வந்து ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கான தலைவர்? ஆனால் உங்கள் மேலே இருந்த நம்பிக்கைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போகுதுண்ணே. தயவுசெய்து எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் வன்னியரசன்னா நீங்கள் அமைச்சரவையில் இருக்கிறீங்களே, அது என்ன எதுன்னு பாருங்கள். ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் அப்படி துன்பப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஹவுசிங் போர்டு என்ன ஒரே ஜாதிக்காரங்களுக்கு மட்டும்தான் அது ஹவுசிங் போர்டு? முந்தைய இருந்த கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு? எல்லா மக்களும் சேர்ந்து இருக்கணும் தானே சொல்லிச்சு. இப்போ என்ன தனியாக இந்த ஜாதிக்காரங்கள நாங்கள் ஹவுசிங் போர்டில் இருக்க மாட்டோம்னு சொன்னால் உடனே நீங்கள் வந்து விட்டு வச்சிருக்கிறீங்க. அப்படின்னா தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் வந்து சென்னையில் இருக்கக்கூடாதா, வாழக்கூடாதா? அவங்களுக்குன்னு ஒரு உணர்வு இல்லையா? அவங்களும் மனுஷன் இல்லையா? உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு மட்டும் அவங்க தேவை. கேட்டா என் சகோதரா, என் நண்பா, என் நண்பின்னு சீன் போடுறீங்க. ஓட்டுக்காக மட்டும் நீங்க ஷெட்யூல் காஸ்ட் யூஸ் பண்ணின்னு வரீங்க. நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கிறீங்க? SC ST அந்த இது பண்ணணும் உங்களுக்கு அவ்வளோ கேவலமா? அப்படின்னா நீங்க மேல் ஜாதிக்காரங்க தானே. நீங்கள போய் குப்பை வாருங்க. நீங்க போய் ரோட குப்பை வாருங்க. சாக்கடை அடிச்சுன்னு நீங்க போய் குத்துங்க, சாக்கடையை குத்துங்க. ஏன் என் சகோதரனை துன்பப்படுத்தின்னு இருக்கிறீங்க? அவங்களும் மனிதர்கள் தான். இந்த நாட்டில் வாழ்றதுக்குன்னு மொத்த அதிகாரமும் அவங்களுக்கு இருக்கு. அவங்கள வெறுக்கிறதுக்கோ ஒதுக்கிறதுக்கோ யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. என்ன நினைச்சுட்டு இருக்கிறீங்க? புதுசா வந்த தாவேகா கட்சி அந்த அருள் வெங்கடாச்சலமா MLA யார் இது சைதாப்பேட்டில்? அவர் போய் வேடிக்கை பார்க்காதீங்க, போய் பாருங்க. அடுத்தப்ப நீங்க ஓட்டு கேட்க வர மாட்டீங்க. சைதாப்பேட்டையில் மக்களை மதிங்க, மக்களை போட்டு மிதிக்காதீங்க. இதுதான் தாவேகா.